ஏமன் நாட்டில் மரண தண்டனையை எதிர்கொண்டுள்ள கேரள செவிலியர் நிமிஷா பிரியாவிற்கு உதவி செய்ய இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது. நிமிஷாவுக்கு அந்நாட்டு அதிபர் மரண தண்டனையை உறுதி செய்திருப்பதால் இதற்கான முயற்சிகளை தீவிரப்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. கேரளாவை சேர்ந்த நிமிஷா பிரியா 2008ஆம் ஆண்டு வேலை நிமித்தமாக குடும்பத்தோடு ஏமன் நாட்டுக்கு சென்றவர். அங்கு நிமிஷா பிரியாவுக்கு அறிமுகமானவர் தலால் அப்தோ மகதி. நிமிஷாவின் கணவர் மற்றும் மகள் ஆகியோர் தாயகம் திரும்பிய நிலையில் தனியாக ஏமனில் வசித்து வந்த நிமிஷாவை தலால் அப்தோ மகதி தொடர்ந்து கொடுமைப்படுத்தியதாக தெரிகிறது. அவரது பாஸ்போர்ட்டை பிடுங்கி வைத்ததோடு தனக்கும் நிமிஷாவுக்கும் திருமணமாகிவிட்டதாக வதந்தியும் பரப்பியுள்ளார். ஒரு கட்டத்தில் கொடுமையை பொறுக்க முடியாமல் தனது பாஸ்போர்ட்டை திரும்ப பெறும் நோக்கத்துடன் தலால் அப்தோ மகதிக்கு மயக்க ஊசி போட்டுள்ளார் நிமிஷா. அதைத் தொடர்ந்து தலால் அப்தோ மகதி மரணமடைந்த நிலையில் நிமிஷா பிரியா கைது செய்யப்பட்டார். தலால் அப்தோ மகதியை கொலை செய்த குற்றத்திற்கு நிமிஷா பிரியாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தண்டனையை யமன் அதிபர் ரசத் அல் அலிமி உறுதி செய்திருக்கிறார். இதனால் சமரச பேச்சுவார்த்தை மூலம் நிமிஷா பிரியாவுக்கு மன்னிப்பு பெற பாதிக்கப்பட்டவர் குடும்பத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த முயற்சி செய்யப்பட்டு வருகிறது. அதே சமயத்தில் ஏமன் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யவும் முயற்சி நடைபெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சக அதிகாரிகள் தெரிவித்தனர். மத்திய கிழக்கு நாடுகளில் கடைபிடிக்கப்படும் மரபுப்படி மரணமடைந்தவர் குடும்பத்துக்கு நஷ்டஈடு அளித்தால் அவர்கள் குற்றவாளியை மன்னிக்கலாம். அப்படி மரணமடைந்தவர் குடும்பத்தினர் குற்றவாளியை மன்னித்துவிட்டால் அவர் சிறையிலிருந்து விடுவிக்கப்படுவார். கேஸ் நடந்துட்டு இருந்த பின்னணியில் பார்த்தீங்கன்னா இந்த ஜுடிஷியல் ப்ராசஸ், நீதிமன்றம், அதிபர் இவர்களுடைய பங்கு ஒரு பக்கம் இருக்குன்னா, பொதுவாகவே இஸ்லாமிக் சொசைட்டிஸில் இஸ்லாமிய நீதி ஜுடிஷியல் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா பிளட் மணி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது ஒரு கொலை செய்யப்பட்ட நபருடைய குடும்பத்தார் அந்த கொலை செய்யப்பட்டதாக கருதப்படுற இன்னொரு நபரை ஒரு வகையான பணத்தை பெற்றுக்கொண்டு அவர்களை மன்னித்து விடக்கூடிய ஒரு பாசிபிலிட்டியும் இருந்தது இத்தனை நாட்களாக. அதற்கும் அவர்களுடைய குடும்பத்தார், எஸ்பெஷலி அவங்களுடைய அம்மா ரொம்ப முயற்சி பண்ணினாங்க. ஆனால் அது இப்போ வரைக்கும் எந்த பலனையும் அளிக்கவில்லை. பல காரணங்களுக்காக மேற்கொண்டு இது எப்படி போகும், இப்போ தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் ஒரு மாதத்திலே அவங்களுக்கு அந்த தண்டனையை நிறைவேற்றலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. தலால் அப்தோ மகதி குடும்பத்தினர் இந்திய மதிப்பில் 70 லட்சம் ரூபாய் ரொக்கம் நஷ்ட ஈடாக கோருவதாக நிமிஷா பிரியாவின் வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். நிமிஷா பிரியாவின் கணவர் டாமி கேரளாவில் ஆட்டோ ஓட்டுநராக உள்ளார் எனவும், ஆகவே பணத்தை ஏற்பாடு செய்வதில் குடும்பம் சிரமப்படுகிறது எனவும் அவரது வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். இதனால் நஷ்ட ஈடுக்கு தேவையான பணத்தை அளிப்பதில் செவிலியர் குடும்பத்திற்கு கடும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இந்திய தூதரக அதிகாரிகள் மற்றும் பிரியாவின் வழக்கறிஞர் ஆகியோர் விரைவில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிமிஷா பிரியாவை சந்திக்க திட்டமிட்டுள்ளனர். இதற்காக சிறை அதிகாரிகளிடம் அவகாசம் கோரப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக புதுதில்லியிலிருந்து கணபதி சுப்பிரமணியம்.